बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला नबीना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमा बिकुम मिन निअमतिन फमिनल्लाह सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम इरज़ बिमा क़स्समल्लाहु लक तकुन अग़नन नास औ कमा क़ाल रसूलुल्लाहि ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எமர்மனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், மேலும் இனிமேலும் வரக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக நான் துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய ஒரு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பெயர் அருளினால் நாமெல்லாம் இந்த ஜும்மாவுடைய நாளில், அதுவும் ரமலானுடைய இந்த கடைசி ஜும்மாவில் தஸ்பீஹ் நஃபில் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு அல்லாஹ் ரசூலுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே சிறிது நினைவூட்டிக் கொள்வதற்காக இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம், ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக, அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக, அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அம்மா பேசிட்டீங்களா? கொஞ்சம் கவனமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது ஒரு இமாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேசக்கூடிய பேச்சு உங்களுடைய கவனத்தினால்தான் என்ன செய்யும், அல்லாஹ் அதிகமாக அவங்களுடைய மனசில் போடுவான். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. யாராவது பேசுனீங்கன்னா சப்ஜெக்ட் மாறிடும், நிறைய விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு போட மாட்டான். இன்ஷா அல்லாஹ் கவனமாக கேளுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். வமா பிக்கும் மின் நிஅமத்தின், அதாவது இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய நிஅமத் என்ற அடிப்படையில் அவன் அருள் கொடைகள் நம்மள்கிட்ட என்னென்ன இருக்குது, நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சிறிது விஷயங்களை நாம் இன்றைக்கு பரிமாறிக்கொள்வோம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களோட என்ன நிஅமத்து ஒட்டி இருக்கிறதோ, உங்களுக்கு அல்லாஹ் என்ன நிஅமத்தை கொடுத்துருக்கிறானோ, அவர் ஒரு சின்ன நிஅமத்தாக இருந்தாலும் கூட, நீங்கள் மூக்கில் போடுற மூக்குத்தியாக இருந்தாலும் கூட, வமா பிக்கும் மின் நிஅமத்தின், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நிஅமத்திலிருந்து ஒரு சின்ன விஷயம் உங்களோடு ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட அதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து உள்ளது தான். அப்போ நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அருள் பாக்கியங்களும், உடலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அருள் பாக்கியங்களும் இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக இருக்கிறது. நம்மளுடைய அழகு அல்லாஹ்வுடைய நிஅமத், நம்மளுடைய கண்ணு அல்லாஹ்வுடைய நிஅமத், நம்மளுடைய உடை அல்லாஹ்வுடைய நிஅமத், நாம் நம்மை ஒட்டி இருக்கக்கூடிய நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய நிஅமத். ஷேக் சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய கிதாபில் எழுதி காட்டுவாங்க, ஹர் யக் தம்ரா ஷுக்ரு கர்தன் வாஜிபஸ்த். ஒவ்வொரு மூச்சுக்கும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு மூச்சுக்கும், உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சுக்கும் வெளிப்படுத்தக்கூடிய மூச்சுக்கும், ஒவ்வொரு மூச்சுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது வாஜிப், கட்டாயமாக இருக்கிறது என்பதாக நமக்கெல்லாம் எழுதி காட்டுவாங்க. அன்பான பெருமக்களை யோசிச்சு பாருங்கள், மூச்சு காற்றில், சுவாச காற்றில் கோளாறு வந்து விட்டால், இந்த கொரோனா நோய் வந்துருந்துச்சு, நம்மளுடைய சுவாச பகுதியில் ஒரு விதமான ஜலி போய் அடைச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ சிரமப்பட்டிருப்போம். அன்பான பெருமக்களே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட விடாமல் அல்லாஹ் நம்மை மூச்சு சரியாக இழுக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறானே, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரிய நிஅமத். நீங்கள் விடக்கூடிய மூச்சு அல்லாஹ்வுடைய நிஅமத். இந்த மூச்சில் ஏதாவது கோளாறு இருந்தால் எப்படி நாம் உயிர் வாழ முடியும், எப்படி உயிர் வாழ முடியும்? நிச்சயமாக இப்படி மூச்சு காற்று முதல் கொண்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே அல்லாஹ் கொடுத்த நிஅமத். உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து உடைகளுமே அல்லாஹ் கொடுத்த நிஅமத்.
நாம் தலையில் போட்டிருக்கக்கூடிய சால் மக்கன்னா எல்லாம் அல்லாஹ் கொடுத்த நியாமத். ஏன் காலில் போட்டு இருக்கிற செருப்பு கூட அல்லாஹுடைய நியாமத், அல்லாஹுடைய நியாமத். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின், உங்களோடு ஒட்டி இருக்கிற நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹுடைய நியாமத்து தான், அல்லாஹுடைய நியாமத்து தான். ஃபமினல்லாஹ், அது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது. எனவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க என்பதை அல்லாஹ் அந்த ஆயத்தின் மூலமாக நமக்கெல்லாம் உணர்த்தி காட்டுவான். எனவே அன்பான பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தி பழக வேண்டும். அல்லாஹ் சொல்வான், வைன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்கள் எண்ணிக்கிட்டே இருந்தால் எண்ணினால் நிச்சயமாக எத்தனை நியாமத்து இருக்குது நம்மள்கிட்ட அல்லாஹ்வுடைய நியாமத் அப்படின்னு நீங்கள் எண்ணி பார்த்தா லா துஹ்ஸுஹா, அது ஒரு எண்ணிக்கைக்குள்ளே சொல்லி முடித்திட முடியாது. என்கிட்ட இத்தனை நியாமத்து தான் இருக்குது சொல்லி முடிக்க முடியாது. நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியும் நியாமத், ஒவ்வொரு முடியும் நியாமத். நம்முடைய பல்லு நியாமத், நம்மளுடைய பல்லுக்கு அடுத்து நாக்குக்கு கீழே ஊறக்கூடிய எச்சில் நியாமத். எச்சில் சாதாரணமானது அல்ல. எவ்வளோ பெரிய ஷிஃபாவை வைத்திருக்கிறது, எவ்வளோ பெரிய ஷிஃபாவை அல்லாஹ் சொல்லுகிறார். அது அல்லாஹ் அந்த எச்சிலில் வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ரீகத்து பாலினா துருபத்து ஆறுதினா வரீகத்து பாலினா ஷிஃபா அமராதினா. நம்ம மண், நாம் பிறந்த பூமியினுடைய மண், நம்ம எங்கே பிறந்தோமோ அந்த மண்ணுக்கு போவது. அதே மாதிரி நம்மளுடைய எச்சிலை விழுங்குவதும் நம்மளுடைய மண்ணுக்கு போவதும் இதெல்லாம் கண்டிப்பாக பிறந்த பூமிக்கு போகிறது, பிறந்த ஊருக்கு போகிறது. இப்போ உதாரணமாக நம்ம அறந்தாங்கில் இருக்கிறோம், பிறந்த ஊர் கோட்டைப்பட்டினன்னு வைங்களேன், பிறந்த மண்ணை ஒரு தடவை போய் மிதிச்சுட்டு வந்தால் நம்ம நோயெல்லாம் ஷிஃபாவாயிடுமா. பிறந்த மண்ணுக்கு போகிறது, உறவுகளை பார்ப்பது நிச்சயமாக. அப்போ அந்த மண்ணில் அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருக்கிறார். பாருங்களேன், எங்கு நம்ம வீடு கட்டி வாழ்ந்தாலும் பிறந்த ஊருக்கு போனால் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு விதமான ஒரு கவலையை போக்கக்கூடிய ஒரு தன்மை அதை பார்க்குறோம். இதை ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, துருபத்து ஆறுதினா, நாம் பிறந்த மண்ணை மிதிப்பது, அதே மாதிரி அங்கு செல்வது, அதே மாதிரி வரீகத்து பாலினா, நம்மளுடைய நாக்குக்கு கீழே ஊறக்கூடிய எச்சிலை விழுங்குவது ஷிஃபாவு அம்ராதினா, நம்ம நோயினுடைய ஷிஃபாவாக இருக்கிறது, நோயினுடைய நிவாரணியாக இருக்கிறது, நோய் குணமாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. அன்பான பெருமக்களே, இப்படி பார்த்தா எல்லாமே அல்லாஹ்வுடைய நியாமத்தை எண்ணிக்கொண்டே இருக்கலாம். என்னால் 1 2 3 என்னன்னா அதை எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, இருத பிமா கஸ்ஸமல்லாஹு லக், உனக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு நீ திருப்தி பட்டுக்கொள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றை வைத்து நீ திருப்தியாக வாழ்ந்து பழகிக்கோ. நிச்சயமாக தக்குன் அபுனன்னாஸ், ஜனங்களே நீ தான் பணக்காரன். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியாமத்தை கொண்டு நாம் திருப்தியாக வாழணும். நிச்சயமாக எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு அந்த மாதிரி இல்லையே, நிச்சயமாக நீ வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்குறானோ அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத். இது போதும், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நிறைய கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவோம், அல்லாஹ் கம்மியாக கொடுத்தாலும் புரிந்து கொள்வோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாழுங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களை மாறிடுவீங்க. இப்போ நீங்கள் தான் மக்களிலேயே ரொம்ப வசதியானவங்க என்பதை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறான். எனவே அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நியாமத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள். வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீங்க. ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்திரு நிஅமத்தல்லாஹ், இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு மாறு செய்யாமல் இருப்பதற்கு ரொம்ப ஏற்றமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. எப்படிமா வாழ சொல்கிறாங்க? நமக்கு மேலுள்ளவர்களை பார்க்கக்கூடாது. உதாரணமாக கடையில் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், 450 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தோம், அல்லது ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ பக்கத்து வீட்டுக்காரம்மா அந்த அம்மா ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து காமிக்குது. என்னென்னம்மா, இங்கே பார், நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், ஷேல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோம்மா? 5000 ரூபா. 5000 ரூபா. நாம் வாங்கியிருக்கிறது 500 ரூபா, அந்தம்மா வாங்கியிருக்கிறது 5000 ரூபா. அன்பு தாய்மார்களே, இப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உங்களை விட கூடுதலாக விலை போட்டு வாங்கியவர்கள் நீங்கள் பார்க்காதீங்க. நிச்சயமாக உங்களை விட கம்மியாக விலை போட்டு வாங்கியிருப்பாங்க, 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு பூனைச்சேலையில் வாங்கியிருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை பாருங்கள். உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள், மேலுள்ளவர்களை பார்க்காதீங்க. மேலுள்ளவர்களை பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நியாமத்து கொஞ்சம் மாதிரி தெரியும்,
அது கம்மியானது மாதிரி தெரியும். அல்லாஹ் உங்களுக்குன்னு என்ன நசீபை நாடி இருக்கிறானோ அதுதான். எனவே நன்றி உள்ளவர்களாக நீங்கள் வாழணுமா? உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீங்க, கீழுள்ளவர்களை பாருங்க. பார்த்து உங்களுக்கு அல்லாஹ் என்ன நியாமத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த நியாமத்துக்காக நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, இது மாதிரியான வாழ்க்கை நம்மள்கிட்ட வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நம்ம வீடுகளில் அல்லது அக்கம் பக்கத்தில் நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கிறோமோ நிச்சயமாக நாம் என்ன எடுத்திருக்கிறோமோ அதை கொண்டு திருப்தியாகி கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம்ம பிள்ளைகளுக்கு என்ன எடுத்திருக்கிறோமோ அதை கொண்டு திருப்தியாகி கொள்ள வேண்டும். இதை பார்த்து மற்றவங்களை பார்த்து நாம் சரியாக ட்ரெஸ் எடுக்கலையே என்ற ஏக்கம் நம்ம மனசில் வந்துடக்கூடாது என்பதை நமக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க. அன்பான பெருமக்களே, நிச்சயமாக சஹாபாக்களை பற்றி சொல்லுவாங்க, உணவு இல்லையே என்று நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் கானு கூத்து குள்ளி ரஜுலி மின்னா, சஹாபாக்கள் ஒவ்வொருத்தருடைய உணவு என்ன தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். வெறும் ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம். அந்த சஹாபி சொல்கிறாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ருவோம். சாப்பிட்டதுக்கு பின்னாடி கொட்டையை எடுத்து ஒரு துணியில் தொடச்சி என்ன செய்வோம், பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிடுவோம், ஜேப்பில் போட்டு வச்சுக்கிடுவோம். எப்போ பசி வருதோ அந்த கொட்டையை வாயில் போட்டு அந்த எச்சிலை விழுங்குவோம். அல்லாஹ் எங்கள் பசியை போய்க்கிடுவான். அப்போ எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். பசி வரும்போது பேரிச்சங்கொட்டையை சப்புவார்களாம், பேரிச்சங்கொட்டையை வாய்க்குள்ளே போட்டு அப்படி சப்புவார்களாம், மெல்லுவார்களாம். அன்பான பெருமக்களே, பேரிச்சங்கொட்டையை கூட உணவாக உட்கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்த கூட்டம் தான் சஹாபாக்களுடைய கூட்டம். அதுதான் அல்லாஹ் அவங்களை பார்த்து சொல்வான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டாங்க. நிச்சயமாக அல்லாஹுடைய திருப்தியை அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக கொடுக்குகிறான். எனவே அன்பு தாய்மார்களே, நம்மள்கிட்ட என்ன ரிஸ்க் இருக்குதோ அதை கொண்டு நாம் பெருமிதப்பட்டு வாழ்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு என்ன வீடு கொடுத்துருக்கிறானோ, அது கூரை வீடாக இருந்தாலும் சரி, அதாவது ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, தார்சு வீடாக இருந்தாலும் சரி, மாடி வீடாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வசதிக்கு தகுந்தது போல் அல்லாஹ் நமக்கு என்ன வீடு கொடுத்திருக்கிறானோ நிம்மதியாக வாழ வேண்டும். எனக்கு சொந்த வீடு இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. கொடுக்குறப்ப அல்லாஹ் கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான். கொடுக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். சொல்லுவாங்க, உடை இல்லை என்று நீ வருத்தப்படாதீங்க. உடை இல்லை, ட்ரெஸ் இல்லை அதிகமாக, நிச்சயமாக வருத்தப்படாதீங்க. லகத் ரஅய்து 70 மின் அஹ்லி சுஃபா மா மின்ஹும் ரஜுலுன் அலைஹி ரிதா. நான் சஹாபாக்களில் 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை, சுஃபா தோழர்கள், திண்ணை தோழர்கள் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கல்வி பயிலக்கூடிய 70க்கும் மேற்பட்டுள்ள சஹாபாக்களை நான் பார்த்துள்ளேன். மா மின்ஹும் ரஜுலுன் அலைஹி ரிதா. ஒரு முழுமையான போர்வை அவர்கள் போர்த்தியவர்களாக நாங்கள் பார்க்கவில்லை, முழுமையான ட்ரெஸ் உடுத்தியவர்கள் நாங்கள் பார்க்கவில்லை. இம்மா இசாருன், ஒரு சில சஹாபாக்கள் வெறும் வேஸ்ட் மட்டும்தான், கைலி மட்டும்தான் கட்டியிருப்பாங்க. இம்மா கிசாவுன், ஒரு சில சஹாபாக்கள் ஒரு துணியை எடுத்து கழுத்தில் கட்டிக்கிடுவாங்க. கழுத்தில் கட்டின உடனே அது என்ன செய்யும், கஃபன் துணி மாதிரி அந்த மொழிக்கு கீழே வரைக்கும் இருக்கும். மொழிக்கு கீழே வரைக்கும் என்ன செய்வாங்க, அந்த கழுத்தில் துணியை கட்டிக்கிட்டு மொழிக்கு கீழே வரைக்கும் மறைச்சிக்கிட்டு அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. இப்படிப்பட்ட சஹாபாக்களை நான் பார்த்திருக்கிறேன். அது ரபத்துஹா ஃபி அனாகிஹிம், அந்த துண்டு துணியை தன் கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள். ஃபமின்ஹாமா யபலுகு நிஸ்ஃப ஸாகைன் ஃபமின்ஹாமா யபலுகுல் கஅபைன். சிலருக்கு முழங்காலுக்கு கீழே வரைக்கும் இருக்கும், சிலருக்கு கரண்டு கால் வரைக்கும் இருக்கும். நிச்சயமாக ஆனால் அவங்க ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹை புகழ்வாங்க. ஃபயஜ்மஉஹு பியதிஹி கராஹியத்தன் துர அவ்ரத்துஹு. தன்னுடைய அவ்ரத்து வெளியில் தெரியுமோ, மறைவிடங்கள் வெளியில் தெரிஞ்சு விடுமோ என்று பயந்து அந்த உடைகளை கையில் பிடித்து கொண்டு என்ன செய்வாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். இந்த உடையாவது எங்களுக்கு நீ கொடுத்தையே ரப்பே, இந்த உடையாவது எங்களுக்கு கொடுத்தாயே ரப்பே, உனக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்வார்களாம் அந்த திண்ணை தோழர்கள், அந்த சஹாபா பெருமக்கள். அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிசுக்கை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற உடையை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை எந்த அளவு கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நாம் திருப்தி விட்டு வாழ்வது, இதுதான் ஒரு ஈமானுடைய அடையாளம். நன்றி கடமை, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாறுவதற்கு ஒரு வழிவகுக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அஜபுல் லில் முஃமின், அஜபுன், ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, மூமினான ஒரு மனிதருக்கு ஒவ்வொரு விஷயமே இன்ன அம்ரஹு குல்லஹு கைர்,
மூமினான மனிதனுடைய ஈமான் கொண்ட மனிதனுடைய ஒவ்வொரு காரியமே அது நன்மைக்குரியதாக இருக்கிறது. அது நன்மைக்குரியதாக இருக்கிறது. இன் அஸாபஹு ஸர்ரா, அந்த மூமினான மனிதருக்கு சந்தோஷம் ஏற்பட்டால், மகிழ்ச்சி ஏற்பட்டால், அந்த மூமினான மனிதருக்கு சந்தோஷமான நாள் வந்தால், கல்யாண நாளாக இருக்கட்டும் அல்லது பெருநாளாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு சந்தோஷம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், சந்தோஷங்கள் வந்தால் ஃபஷக்கர் அல்லாஹ், அதாவது சந்தோஷத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். சந்தோஷத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். மகளுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ் இந்த கல்யாண காரியத்தை நீ சிறப்பாக நடத்தி தந்தாய், உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தால் ஃபலஹு அஜ்ருன், அப்படி அல்லாஹ்வை புகழ்வதற்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் கூலியை வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க. வைன் அஸாபத்துஹுல் லர்ரா, அப்படி ஒரு மனிதனுக்கு ஏதாவது கவலை ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால் ஃபஸபர, அந்த துன்பத்தை பொறுத்துக் கொள்வார். அப்படி பொறுத்துக் கொள்வதற்கும் ஃபலஹு அஜ்ருன், அந்த துன்பத்தை பொறுத்து அதை சகித்து அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட நிலைக்கும் அல்லாஹ் நன்மை தருகிறான். எனவே மூமினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறான். எனவே சந்தோஷத்திலும் அல்லாஹ்வை புகழ வேண்டும், கவலையிலும் பொறுமை செய்து அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். சந்தோஷத்திலும் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது, கவலையிலும் துவண்டு போகக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சுலைமான் நபி சொன்னாங்க, யதுஉ ரப்பஹு, தன்னுடைய ரப்பனிடத்தில் துஆ செய்தவர்களாக சொன்னாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக், ரப்பி இறைவா, அவுஸிஅனி எனக்கு நீ வாய்ப்பு கொடு, அன் அஷ்குர நிஅமத்தக், உனது நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. அல்லத்தி, எப்படிப்பட்ட நிஅமத் என்றால், அன்அம்த அலைய வஅலா வாலிதைய, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ நியமத் செய்தாயே, இப்படிப்பட்ட ஒரு அருள் பாக்கியத்தை நினைத்து உனக்கு நன்றி செலுத்துவதற்கு என்ன செய், எனக்கு வாய்ப்பை கொடு. வன அமல சாலிஹா, நன்றி கடனாக நான் என்ன செய்யணும், வன அமல சாலிஹா, நான் நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும் ரப்பே, நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும் ரப்பே. தருளா, எந்த செயலை நீ புரிந்து கொள்வாயோ, எந்த செயலை நீ ஏற்றுக்கொள்வாயோ, எந்த செயலை நீ ஒப்புக்கொள்வாயோ, இப்படிப்பட்ட காரியத்தில் நான் ஈடுபடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. அப்ப நன்றி கடன்னா என்னமா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுனா என்ன, அல்லாஹ்வுக்கு நாம தொழுவது, அல்லாஹ்வுக்காக வணக்கங்களில் ஈடுபடுவது, அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியங்களை செய்வது, இப்படி நான் செய்வதற்கு நல்லுதவி செய்ய ரப்பே. வாதுகள் நீ பிரஹமத்திக்க ஃபி இபாதிக்க சாலிஹீன், அல்லாஹ் உன்னை நன்றி செலுத்தி வாழக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தில் என்னையும் சேர்த்து வை என்று அல்லாஹ் இடத்தில் துஆ செய்வாங்களாம். அன்பு தாய்மார்களே, சுலைமான் நபி அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், அல்லாஹ் பறவையினங்களுடைய பேச்சுக்களை புரிவதற்குரிய ஆற்றலை கொடுத்திருந்தான். எறும்பு பேசுவது புரியும், மாடு பேசுவது புரியும், பறவைகள் பேசுவது புரியும், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இப்படி பெரும் அதாவது நியமத்துக்கு சொந்தக்காரங்க சுலைமான் நபி. எல்லா நியமத்தையும் அவர்கள் நினைத்து பார்த்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே ஒரு நியமத்துக்கு கூட நான் மாறு செய்யக்கூடாது, ஒரு நியமத்துக்கு கூட நான் மறந்துடக்கூடாது. நீ கொடுத்த நியமத்து எதுவானாலும் நீ கொடுத்த நியமத்தை நினைத்து 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 நான் உனக்கு நன்றி செலுத்தும் வாய்ப்பை எனக்கு கொடுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்படின்னு சொன்ன அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத், நிச்சயமாக ஒவ்வொரு நியமத்துக்கும் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். மூக்கில் நீங்கள் மூக்குத்தி போடுறீங்களா, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக ஷுக்ர், இந்த மூக்குத்தியை கொடுத்த ரப்பே உனக்கு எல்லா புகழும். காதில் தோடு மாட்டுறீங்களா, குளிச்சுட்டு தோடை போடும்போது நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. கழுத்தில் நகை மாட்டுறீங்களா, நிச்சயமாக நகையை மாற்றும் போது அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக ஷுக்ர், அல்ல அந்த நகையை நீ தான் தந்த, உனக்கே எல்லா புகழும், உனக்கு அனைத்து நன்றியும். இப்படி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி ஒவ்வொன்றாக அனுபவிங்க. ஒவ்வொரு அல்லாஹ் உலகத்தை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லலை, உலகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறேன், நான் அந்த நியமத்தை நீ அனுபவின்னு சொல்றான் அல்லாஹ். அதாவது ஃபஹத்திஸ், அந்த நியமத்தை நீ பயன்படுத்து, நியமத்தை நீ அனுபவி, நியமத்தை அனுபவித்து வாழு என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவிக்க வேண்டும், அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நிறைய நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நியமத்தையும் அல்லாஹ் இடத்தில் குறிப்பிட்டு காட்ட வேண்டும். அல்லாஹ் இந்த நியமத்துக்கு உனக்கு நன்றி, உனக்கு நன்றி, உனக்கு நன்றி என்று நாம் சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா விதமான அருள் பாக்கியமும் கூடுகிறது.
கண்ணாடியில் பார்க்குறோம், முகத்தை பார்க்குறோம், முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு, முகம் நல்லா தெளிவாக இருக்கு, முகம் நல்ல நமக்கு நாமளே நம்ம முகத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். இது நானா அப்படின்னு சொல்லி முகத்தை அப்படி தன் கண்ணத்துக்கு நாமளே தொட்டுக்குருவோம். அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் முகம் உங்களுக்கு அழகாக தெரிந்தார், உங்களுடைய அழகு உங்களுக்கு அழகாக தெரிந்தார். நல்ல ட்ரெஸ் உடுத்துறீங்க, நல்ல முகத்தோடு இருக்கிறீங்க, சூப்பராக இருக்கும் உங்களுடைய காட்சி, உங்களுடைய அழகு சூப்பராக இருக்கு. கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிற்கிறீங்க, உங்களை நீங்கள் பார்க்குறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. அல்லாஹ், நீ தான் இந்த அழகை தந்தாய், அழகை தந்தவன் நீ, அழகான உருவத்தை தந்தவன் நீ, அழகான சேலையை, அழகான சுடிதாரை, அழகான ட்ரெஸ்ஸை தந்தது நீ. ரப்பே, உனக்கே எல்லா புகழும். அல்லாஹும்ம நிச்சயமாக அந்த ஹஸ்ஸன்த ஹல்கி, நீ தான் என்னை அழகாக்கினாய், ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. எனது வெளிரங்கம் அழகாக இருக்கிறது, என் முகம் அழகாக இருக்கிறது, என்னுடைய உருவம் அழகாக இருக்கிறது, நான் அழகாக காட்சி தர்றேன். ஃபஹஸ்ஸின் ஹுலுகி, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் அழகாக்குவை, என்னுடைய உள்ளத்தையும் அழகாக்குவை. கண்ணாடியில் முகம் பார்க்கும் போதும் கூட இந்த அழகை தந்தது அல்லாஹ் என்பதை நினைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் சூப்பராக இருக்கிறேன், அந்த கிரீம் போட்டதுனால சூப்பராக இருக்கிறேன், இந்த ட்ரெஸ் போட்டதுனால சூப்பராக இருக்கிறேன், என்ன சூப்பராக இருக்குதா அப்படின்னு நம்ம செய்யக்கூடாதுமா, யார்ட்டையும் பரிமாறி கொள்ளக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், நான் அழகாக இருக்கிறேனா, அல்ஹம்துலில்லாஹ் என் தோற்றம் எப்படி இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் அம்மா என் ட்ரெஸ் எப்படி மாறு, கணவர்கிட்ட கேட்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் என் ட்ரெஸ் எனக்கு அழகாக இருக்கிறார், கணவர் நல்ல அழகான ட்ரெஸ் உடுத்திருக்கிறார், அதை பார்த்து நீங்கள் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்காகவே உருவாக்கி இருக்கிறான் போல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு எல்லா புகழும், அல்லாஹுக்கு எல்லா புகழும். பிள்ளை அழகாக பார்க்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும், நிச்சயமாக ஒவ்வொன்றையும் அனுபவிக்க வேண்டும், ஹலாலான முறையில் அனுபவிக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த மறந்துடக்கூடாது, அல்லாஹுக்கு நன்றி செலுத்த மறந்துடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்வான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் அனுபவிங்க, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் பிறர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. இந்த வீடு எனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத், இந்த ட்ரெஸ் எனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத், இந்த நகை எனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத், இந்த பணம் எனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத், எனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத் 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 என்று உங்கள் மனசுலையும் சொல்லிக்கங்க, பிறர்கிட்டையும் சொல்லி காட்டுங்க. நிச்சயமாக பிறர்கிட்ட சொல்லி காட்டுவது பெருமை என்று போய்விடுமானால் தவிர்த்துக்கிறணும். ஆனாலும் கூட நம்ம உறவுகள்கிட்ட, நம்மளுடைய அத்தாட்ட, நம்மளுடைய அம்மாட்ட யார் நாம் சொல்வதை தப்பாக எடுத்துக்கிற மாட்டாங்களோ அவங்கள்ட்ட நாம் சொல்லணும், அத்தா ஆனால் அழகான வீட்டை எனக்கு கொடுத்துருக்குறான் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அந்த நியமத்துக்கு நாம் எடுத்து சொல்லி நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். இன்ஷா அல்லாஹ் நல்ல வீடு கட்டி வாழ வேண்டும், நல்ல வாகனம் வாங்கி வாழ வேண்டும், சிறப்பான உடை உடுத்தி வாழ வேண்டும். ஒரு நாள் ஒரு சஹாபி வர்றாங்க, அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தடிமமான ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அதாவது கம்பளி போடுற மாதிரி அதில் ஜிப்பா தச்சு மேலே போட்டிருக்கிறாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ், ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு, அது உடுத்துவதற்கு தகுதி இல்லை. அன்பான தாய்மார்களே, இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, என்ன அன்பு தோழரே, உங்கள்கிட்ட பணம் இல்லையா, உங்கள்கிட்ட ட்ரெஸ் வாங்கி போடுவதற்கு காசு இல்லையா, ஏன் இவ்வளவு முரட்டு துணியில் ஜிப்பா தச்சு போட்டிருக்கிறீங்க, முரடான துணியில் ஜிப்பா தச்சு போட்டிருக்கிறீங்க, ஏன் உங்கள்கிட்ட பணம் இல்லையா, காசு இல்லையா என்று கேட்டபோது அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த நியமத்தின் நிறைய இருக்கு, காசு நிறைய இருக்கு யா ரசூலல்லாஹ், இருந்தாலும் நான் சாதாரணமாக இருக்க விரும்புகிறேன். நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஏன் சாதாரணமாக இருக்க விரும்புகிறேன், அல்லாஹ் தான் உனக்கு காசு கொடுத்துருக்கான்ல, அல்லாஹ் தான் உனக்கு பணம் கொடுத்துருக்கிறான்ல, அல்லாஹ் தான் உனக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறான்ல, நல்ல ட்ரெஸ்ஸை நல்ல ஆடையை வாங்கி தைத்து நீ என்ன செய், நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்து, இதை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அஸரஹு ஃபில் அப்த். நிச்சயமாக அல்லாஹ் தான் கொடுத்த செல்வத்தின் பிரதிபலனை ஒரு அடியான் அனுபவிப்பதை பார்க்க விரும்புகிறான் அல்லாஹ். அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அதை எப்படி ஹலாலான வழியில் பயன்படுத்துகிறோம், எப்படி நாம் அதை உபயோகப்படுத்துகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுகிறோம் என்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். அதை நம்மளோட உடம்புல பார்ப்பதை விரும்புகிறான், நல்ல ட்ரெஸ் உடுத்துவதை விரும்புகிறான், நல்ல உணவு சாப்பிடுவதை விரும்புகிறான், நல்ல இடத்தில் குடியிருப்பதை விரும்புகிறான் அல்லாஹ். நிச்சயமாக வீட்டை கொடுத்தவன் நான், உணவை கொடுத்தவன் நான், உடையை கொடுத்தவன் நான். இதை நல்ல விதமாக உங்களுடைய சக்திக்கு தகுந்தது மாதிரி, சக்திக்கு மீறி அல்ல, உங்களுடைய சக்திக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் அனுபவிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினான். ஒன்று ஷாயிதி ரஹ்மஹுல்லா பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. ஷாயிதி ரஹ்மஹுல்லா யாருன்னு சொன்னால் ஈராக் நாட்டு பக்கத்தில் பார்சிய நாட்டில் வாழ்ந்தவங்க, பெரிய பேர் அறிஞர்.
அப்படிப்பட்ட பேர் அறிஞர் இமாம் சாயிதி ரஹ்மஹுல்லா ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றாங்க. பள்ளிவாசலில் வந்து தொழுதுட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க, செப்பலை காணும். பெரும்பாலும் நம்ம விசேஷ வீடுகளுக்கு போகிறோம், விசேஷ வீடுகளுக்கு எங்கேயாவது வீட்டுக்கு போகிறோம். அப்படி வீட்டுக்கு போகும்போது பல பேர் செப்பலை கழட்டி போட்டிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம கால் செப்பல் எதுங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் வேறொரு செப்பலை மாட்டிட்டு வந்துடுவோம். வேறு நபருடைய செப்பல் நம்ம காலில் இருக்கிற வரைக்கும் நரகம் நம்ம காலில் இருக்குது. நம்ம செப்பல் காண போச்சா சரி பரவாயில்ல, புதுசு வாங்கிக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் செப்பலை போட்டு போயிடக்கூடாது. நம்ம செப்பல் காணலை, ஏதாவது ஒன்று போட்டு போ அப்படின்னு போட்டு போயிடக்கூடாது. அன்பு தாய்மார்களே, நம்ம செப்பல் இருந்தால் அதை போட வேண்டும், இல்லையானால் வெறுங்காலோட நடந்து போயிட வேண்டும். அந்த இதுக்கு ஒரு பாடமாக இமாம் சாயிதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நான் பள்ளிக்கு தொழுக போனேன்னா, தொழுதுட்டு வெளியில் வந்தேன்னா என் செப்பலை காணலை, என் செருப்பு காண போச்சு, யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு பகரமாக 2-3 செப்பல் அங்கே கிடந்துச்சு. பள்ளிவாசலுடைய மோதினார் வந்த, என்னங்க தேடுறீங்க சாதி அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், செப்பலை காணலை. அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று போட்டு போக வேண்டியதுதானே, இல்லை 2-3 செப்பல் கிடக்குது அப்படின்னு. அவர் சொல்லுவாங்க, சாயிதி ரஹ்மஹுல்லா, அல்லாஹ் எனக்கு கொடுத்த செருப்பு காணலை, அது நான் வெறுங்காலோடு இருந்துருவேன், அடுத்தவங்களோட செப்பல் எனக்கு எதற்கு, எனக்கு வேண்டாம் என்று வெளியில் போகும்போது, பள்ளிவாசலை விட்டு வெளியில் வரும்போது ஒரு நபர் காலும் இல்லாமல், 2 காலும் இல்லாமல் ஒரு சக்கர வண்டியில் உட்கார்ந்து கொண்டு, சக்கர வண்டியில் கீழே அமர்ந்து கொண்டு, எனக்கு கால் இல்லை, எனக்கு உழைக்க முடியல, யாராவது எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களே அப்படின்னு பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார், யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். கால் இல்லாத அந்த நபரை பார்த்து நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். அல்லாஹ், எனக்கு செப்பல் தான் காண போச்சு, காலில் செருப்பு தான் இல்லை. இந்த மனிதருக்கு காலே இல்லை, செருப்பு போடுவதற்கு காலே இல்லை. நீ காலை கொடுத்த ரப்பே உனக்கே எல்லா புகழும் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. செருப்பு தானே காண போச்சு, இந்த கால் காண போகலையே. காலை கொடுத்த ரப்பே உனக்கே எல்லா புகழும். அன்பான தாய்மார்களே, நடப்பதற்கு சக்தியை கொடுக்கும்படியாக இந்த காலை நமக்கு தந்திருக்கிறானே, இதை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. செப்பல் காண போச்சுங்கிற வருத்தம் போயிடுச்சு. நேர கடைக்கு போனாங்க, வேறொரு செருப்பை வாங்கி போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்பு தாய்மார், இதுதான் நம்மளுடைய பண்பாடு. நிச்சயமாக நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஹலாலான அடிப்படையில் அனுபவிக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்துடக்கூடாது. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். ஒரு டம்ளர் டீ குடித்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். நிச்சயமாக ஒவ்வொன்றுக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் அந்த நன்றியை ஏற்றுக்கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, இன்னல்லாஹ லயர்லா அனில் அப்தி, அல்லாஹ் ஒரு அடியானை புரிந்து கொள்கிறான், அயக்குலுல் உக்லத்தை, ஒரு சாப்பாடை சாப்பிடுகிறான், ஃபயஹ்மதுஹு அலைஹா. நிச்சயமாக ஒவ்வொரு பிடிக்கும் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். ஒவ்வொரு பிடி வாய்க்குள்ள வைக்கும் போதும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே சாப்பிடுகிறார். அதே மாதிரி தண்ணி குடித்தாலும் சரி, பால் குடித்தாலும் சரி, வயஷ்ரிபு ஷுர்ப, ஷர்பத்து குடித்தாலும் சரி, என்ன குடித்தாலும், ஜூஸ் குடித்தாலும் சரி, என்ன குடிபானங்களை குடித்தாலும் குடிக்கும் போதும் அல்லாஹ்வை புகழுகிறார், சாப்பிடும் போதும் அல்லாஹ்வை புகழுகிறார், குடிக்கும் போதும் அல்லாஹ்வை புகழுகிறார். இப்படிப்பட்ட அடியாரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அன்பு தாய்மார்களே, டீ குடிக்கிறோம், பால் குடிக்கிறோம், சும்மா வெறுமனே குடித்திடக்கூடாது. குடிக்கும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லணும், குடிச்சு முடிச்ச பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நிச்சயமாக இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுக்கு நம்ம நன்றி செலுத்தி வாழும்போது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு பரிசாக கிடைக்குது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதனால் என்ன பரிசு கிடைக்குதுமா? அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு பரிசாக கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. எப்பொழுது அல்லாஹ்வை நினைக்க மறந்தார்களோ ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, எல்லா செல்வத்தையும் கொட்டென்று கொட்டினோம். நீங்கள் நினைக்கிறீங்க ஒருத்தர் தொழுகிறதே இல்லை, ஒருத்தர் என்ன அல்லாஹ்வை நினைக்கிறதே இல்லை, ஆனால் மாடிக்கு மேல் மாடி கட்டுகிறார், நல்ல செல்வ பாக்கியத்தோடு வாழுகிறார், டிப்டாப்பாக போகிறார், டிப்டாப்பாக வருகிறார். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்று. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, எப்போ அல்லாஹ்வை மறந்தாங்களோ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்தாங்களோ, நாம் அவருக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருந்தோம். ஹத்தா எதுவரை என்றால், இதா ஃபரிஹு பிமா ஊத்து, நாம் கொடுத்ததை கொண்டு அவர்கள் சந்தோஷமாக வாழும்போது அஹதுனா பகுத்தன், அப்போ தான் நம்ம திடீரென அவர்களை பிடிப்போம். ஃபைதாகும், அந்த நேரத்தில் அவங்க முழித்துக் கொள்வார்கள், அப்படி பேகால போயிடுவாங்க, அவங்க விழித்து, அதாவது கண் பிதுங்கி விடுவார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் முழிப்பார்கள். நிச்சயமாக அந்த நிலைமை வருவதற்கு முன்னாடி நாம் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான்.
நன்றி மறப்பது நன்றன்று என்பதாக சொல்வாங்க. நன்றி மறக்கக்கூடாது. நிச்சயமாக மக்கள் நமக்கு உதவி செய்தாலும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்பதாக சொல்லணும். ஒன்று நேரடியாக சொல்லணும், இல்லை மறைமுகமாக அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். அல்லாஹ் எனக்கு கொடுத்தவர்களுக்கு நீ நல்ல உதவி செய், அவர்களுக்கு நீ நல்ல முறையில் என்ன செய், உதவி செய், அவர்களுக்கு எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் கொடு என்பதாக அவங்களுக்காக துவா செய்வது. மல்லம் யஷ்குரின் நாஸ் லம் யஷ்குரில்லா. மக்கள் உங்களுக்கு மத்தியில் நன்றி செலுத்திக் கொள்ளவில்லையானால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் உங்கள்கிட்ட வராது. உங்களுக்கு இடையில நிச்சயமாக அக்கா தங்கச்சிக்கு கொடுக்குறீங்க, தங்கச்சி அக்காவுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, அம்மா பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறாங்க, பிள்ளை அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம பிள்ளை தான், நமக்கு வாங்கி கொடுக்கறது நம்ம பிள்ளை தான். அப்படி கொடுக்கும்போது ஜஸாக்குல்லாஹ் ஹைரன் கஸீர், அம்மா உனக்கு அல்லாஹ் நல்ல பாக்கியத்தை தரட்டும், அம்மாவை நீ கவனிச்சுக்கிறேன், உனக்கு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்துடட்டும் அம்மா சொல்லணும். அதே மாதிரி அம்மா வாங்கி கொடுக்குறாங்க, மகா சொல்லணும். அதே மாதிரி அத்தா வாங்கி கொடுக்குறாங்க, அத்தாவுக்கு நன்றி செலுத்தணும், அத்தா பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்தணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் வந்தால்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறார். எனவே அன்பு தாய்மார்களே, இந்த ரமலானில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்திருப்போம், அன்பளிப்பு கொடுத்திருப்போம், ஹதியாக்கள் கொடுத்திருப்போம். நிச்சயமாக அதை கண்டு நாம் அவர்களுக்காக துவா செய்வர், கொடுத்தவர்களுக்காக துவா செய்வர். நிச்சயமாக நன்றி கடனை நாம் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா என்று சொல்வதன் மூலமாக அதை நாம் நிறைவேற்றுவர். இப்படி நாம் நன்றி கடன் செய்யும் போது அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை நமக்கு நீடித்து தருகிறான். வருஷம் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருகிறான். மேலும் எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு முழுமையாக்கி தருகிறான் என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். நன்றி மறக்கக்கூடாது. குறிப்பா அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நாம் நன்றி செலுத்த ஒருபோதும் மறக்கக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்த மறந்தால் அல்லாஹ் திடீரென பிடிப்பேன் என்று சொல்கிறான். அந்த பிடி எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 பேர் இருந்தாங்க. எத்தனை பேருமா? 3 பேர் இருந்தாங்க. 3 பேருமே நண்பர்கள். ஒரு ஊரில் 3 பேருமே நண்பர்கள். அதில் ஒருத்தர் தோல்வியாதி உள்ளவர். கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். ஒருத்தர் என்னம்மா தோல்வியாதி, இன்னொருத்தர் ஆக்குற வழுக்கத்தலை, தலையில் முடியில்லை. ஒருத்தருக்கு தோல் பூரா அப்படி வெள்ளை வெள்ளையாக புண்ணாக காய்ச்சிது, வெண்குஷ்ட ரோகம்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட வியாதி தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே அவர் உடம்பை பார்த்தா ஒரு புண்ணு மாதிரி அருவருப்பாக இருக்கும், புண்ணு மாதிரி இருக்கும். மனைவி கூட பக்கத்தில் நெருங்க விட மாட்டாங்க, வீட்டில் அம்மா அத்தா உள்ள நுழைய விட மாட்டாங்க. ஆனாலும் அவர் ஒருத்தருக்கு நண்பராக இருந்தார். நிச்சயமாக இப்படி தோல்வியாதி உள்ளவர். 2வது யாருமா? வழுக்கத்தலை, தலையில் முடியே இல்லை, வழுக்கத்தலை, அதாவது சொட்ட மண்டல் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட வழுக்கத்தலை நிறைந்தவர். 3வது அம்மா குருடர், கண் தெரியாதவர். இந்த 3 பேரும் ஒரு ஊரில் இருக்கிறாங்க, ஒரே ஊரில் ஒரே தெருவில். அதுவும் நிச்சயமாக 3 பேருமே நண்பர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த 3 பேரையுமே அல்லாஹ் சோதிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் அனுப்புகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அனுப்பி, ஜிப்ரீலே அவங்கள 3 பேருக்கும் என்ன வேணுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல தோல்வியாதி உள்ள நபர்கிட்ட வருகிறார். தோல்வியாதி உள்ள நபர்கிட்ட நிச்சயமாக பேச்சு கொடுத்துட்டு, இந்த மாதிரிப்பா நான் அல்லாஹுடைய ஒரு நல்லடியாராக இருக்கிறேன், நான் துவா செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்குருவான், உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு, உனக்காக துவா செய்கிறேன், உனக்கு என்ன வேணும் உனக்காக நான் துவா செய்கிறேன் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் சொன்னார், என் தோளில் உள்ள வியாதி நீங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேல் முழுக்க அப்படியே தடவுறாங்க. அந்த தோல் வியாதி நல்லாயிடுச்சு, குணமாயிடுச்சு, அந்த தோல் வியாதி சரியாயிடுச்சு. அன்பான பெருமக்களே, இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இப்படி கையை காமிச்சாங்க. ஒரு ஒட்டகம் வந்துச்சு, ஒரு ஆண் ஒட்டகம் ஒன்று, பொண்ணு ஒட்டகம் ஒன்று வந்துச்சு. அந்த 2 ஒட்டகத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டு, இந்த ஒட்டகத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2வது நபர்கிட்ட போகிறாங்க. 2வது நபர் தலையில் என்னம்மா முடி இல்லாதவர், வழுக்கத்தலை நிறைந்தவர். இந்த நபர்கிட்ட போகிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க, எப்பா இந்த மாதிரி நான் ஒரு சக்தி பெற்றவன், நான் துவா செய்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வான், உனக்கு என்ன வேணும், உன் வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்ல போகிறார்? அவர் சொன்னார், என் தலையில் உள்ள முடி வளரணும், என் தலையில் உள்ள சொட்டை, அந்த வழுக்கத்தலை அது நீங்கணும், என் தலையில் அழகான முடி முளைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தலையை தடவி கொடுக்குறாங்க. உடனே முடி முளைச்சிது. பிஸ்மில்லா சொல்லி தலையை தடவுறாங்க. உடனே முடி முளைச்சிது. அன்பான தாய்மார்களே, முடி வந்ததுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு சில மாடுகளை கொடுத்து, 2 மாடு, ஆண் மாடு 1, பசு மாடு 1, அது மாதிரி காளை மாடு 1, 2 மாடையும் கொடுத்து இதை வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்கள் அல்லாஹுக்காக என்ன செய்யுங்க, நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3வது நபர்கிட்ட போகிறாங்க. 3வது நபர் யாருமா? கண்ணு தெரியாதவர், குருடர். அந்த குருடர்கிட்ட போகிறாங்க. அந்த குருடர்கிட்ட போயிட்டு பேசிட்டு கேட்குறாங்க, ஏப்பா உனக்கு என்னப்பா வேணும்,
நான் துவா செஞ்சு அல்லாஹ் அதை நிறைவேற்றுருவா, என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னம்மா சொல்ல போகிறார், என்ன சொல்ல போகிறாருமா, எனக்கு கண் பார்வை வேணும் அதுதான் சொல்ல போகிறார். அவர் சொன்னார், எனக்கு கண் பார்வை தெரிஞ்சால் போதும், கண்ணு தெரியாமல் உலகத்தையே நான் பார்க்க முடியல, உலகமே இருண்டு போயிடும், எனக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, கண் பார்வை தெரியணும்னு துவா செய்யுங்க. அன்பு தாய்மார்களே, கண் பார்வை தெரிந்து விட்டது. பிஸ்மில்லா சொல்லி இரு பெருவர்களால் அவங்க கண்ணை தடவுனாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு சரியாயிடுச்சு, கண் பார்வை தெரிஞ்சிருச்சு. 3 பேருமே ஓஹோன்னு வந்துட்டாங்க. கொஞ்சம் வருஷத்தில், கொஞ்சம் நீண்ட வருஷத்தில் ஒட்டகத்தை வாங்கியவர் தொழுநோயாளி, நிறைய ஒட்டகத்துக்கு சொந்தக்காரராக மாறிட்டார். ஊரில் வச்சு அவர் தான் பெரிய கோடீஸ்வரர். யார் வீட்டில் ஒரு ஒட்டகம் இருக்குதோ அவர் வீட்டில் ஒரு கார் நிற்பதுக்கு சமம், ஒரு காருக்கு சமம். அப்போ நிறைய ஒட்டகத்துக்கு சொந்தக்காரராக மாறிட்டார். எங்கு பார்த்தாலும் அவருடைய வீட்டில் ஒட்டகங்கள். வீடு பெரிய வீடை கட்டிட்டார், பெரிய வீடு, அருமையான வீடு, ரொம்ப அழகாக காட்சி தருகிறார். நிச்சயமாக வயசு ஒரு 10-15 வருஷங்களுக்கு பின்னாடி 10-15 வருஷங்களுக்கு பின்னாடி அந்த 3 பேருடைய நிலைமையும் மாறிடுச்சு. அந்த ஊர்லேயே வச்சு அந்த 3 பேர் தான் பெரும் பணக்காரர்கள், பெரும் செல்வந்தர்கள், பெரிய வசதி வாய்ப்பு மிகுந்தவர்கள். நிச்சயமாக வழுக்கத்திலே உள்ளவர். அவர்கிட்ட மாட்டு மந்தை நிறைய உருவாகி எப்போ பார்த்தாலும் வீட்டில் மாட்டுக்கறி விருந்து போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. நண்பர்களுக்கு மாடை கொடுக்குகிறார். இப்படி மாட்டு மந்தை அதிகமாகி அவரும் பெரிய கோடீஸ்வரராக ஆகிவிட்டார். 3வது நபர் ஆடு. அந்த குருடருக்கு ஆடை கொடுத்தாங்க. ஆடு, ஒரு பெட்டை ஆடு ஒன்று, ஒரு ஆண் ஆடு ஒன்று, 2ஐயும் கொடுத்தாங்க. அந்த ஆட்டின் மூலமாகவும் அவர் ஆட்டுக்குட்டியை வளர்த்து, அந்த ஒரு ஜோடி ஆட்டுக்குட்டி அது வளர்ந்து பெருகி நிறைய ஆடுகளுக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டார். 3 பேருமே அந்த ஊரில் வச்சு பெரும் கோடீஸ்வரராக மாறிட்டாங்க. இப்போ அல்லாஹ் திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்புகிறார். அந்த 3 பேர்கிட்டையும் போங்க, அவங்கள்ட்ட என்னன்னு பாருங்கள், அவங்கள சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. முதல் நபர்கிட்ட போயிட்டு ஒரு பிச்சைக்காரனுடைய தோட்டத்தில் போகிறார். ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரனுடைய தோட்டத்தில் போகிறார். அன்பு தாய்மார்களே, நம் வீடு தேடி நம்ம வீட்டுக்கு யாசகம் கேட்கக்கூடியவர்கள் வந்தால் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், முஸ்லீம்கள் இல்லாதவர்களாக இருக்கட்டும், ஒருபோதும் நாம் பேசிடக்கூடாது. ஏன் முஸ்லீம் இல்லாதவங்களாம் வர்றீங்க கேட்டுடக்கூடாது. வீடை தேடி வந்து கதவை தட்டிட்டாங்க, அம்மா ஜக்காத்து கொடுங்கம்மா, அம்மா ஏதாவது தாங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டாங்கடா, அவங்கள எரிச்சலோடு பார்க்காதீங்க, அவங்கள ஏறெடுத்து பேசிடாதீங்க, எதிராக பேசிடாதீங்க, அவங்கள திட்டிடாதீங்க. அல்லாஹ் அனுப்புகிறான். அவங்களை அனுப்புவோம். உதவி செய்கிறாங்களா இல்லையா அல்லாஹ் பார்க்குறான், சோதிக்கிறான். ஒருவேளை அவங்க மலக்காக இருந்தாலும் கூட இருக்கலாம். பிச்சைக்காரருடைய தோற்றத்தில் வர்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யாசகம் கேட்கக்கூடிய தோற்றத்தில் வர்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ நமக்கான பாடம் என்ன? நம் வீட்டுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய யாசகர் அவர் ஒருவேளை மலக்காக இருந்தால் என்ன செய்வர்? அன்பு தாய்மார்களே, எனவே வந்தவர்களுக்கு ஏதோ நம்ம கையில் உள்ளது 10 ரூபாயோ 5 ரூபாயோ என்ன வந்தவருடைய தேவை அறிந்து நாம் அவருக்கு உதவி செய்து அனுப்ப வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படி உதவி செய்வதற்கு நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லையா, நம்ம ஜேபில் பணம் இல்லை, நம்மள்கிட்ட எதுவுமே இல்லை, ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புங்க. அப்பா இப்போ சூழ்நிலை சரியில்லை, இன்னொரு நாளைக்கு வாப்பா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் ஏதாவது தர்றேன் அப்படின்னு நல்ல வார்த்தை பேசுங்க. அவர் எடுத்து பேசுகிறாரு. எப்போ பார்த்தாலும் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் வந்து தூங்க விட மாட்டீங்க, ஏதாவது இப்போ வந்து பிச்சை யாசகம் கேட்கக்கூடிய இப்படி முன்னேறிட்டாங்க. அதாவது பெல்லடித்து யாசகம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அன்பு தாய்மார்களே, நம்ம எரிச்சப்பற்றக்கூடாது, நம்ம கோபப்பற்றக்கூடாது. நிச்சயமாக தூக்கம் போயிடுச்சுன்னு வருத்தப்பற்றக்கூடாது. நம்ம ஒரு பொருள்களை ஒரு சில்லறை மாற்றி ரெடியாக வச்சுக்கிறணும். எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் மன நோகாமல் இந்தாங்க 6 பேர், இந்தாங்க 6 ரூபா, இந்தாங்க 10 ரூபா 12 ரூபா, இந்தாங்க ஆள் கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஏதாவது நம்ம கையில் கிடைச்சதை கொடுத்து என்ன செய்யணும், மனம் முகந்து அனுப்பணும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை சோதிப்பதற்காக அனுப்பக்கூடிய யாராவது மலக்காக கூட இருக்கலாம். அன்பு தாய்மார்களே, இப்போ அல்லாஹ் சோதிப்பதற்காக 3 பேரையும் சோதிப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் அனுப்புகிறார். வர்றாங்க நேர அந்த தொழில் நோயாளிகிட்ட வர்றாங்க, தோல்வியாதி இருந்த நபர்கிட்ட வர்றாங்க. வந்து யாசகம் கேட்கக்கூடிய நபருடைய தோற்றத்தில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எப்பா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பசி தாங்க முடியலை, எனக்கு ஏதாவது அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு இவ்வளவு ஒன்று இருக்குல்ல என்று உனக்கு, அதாவது ஒன்று இருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கில் இருந்து எனக்கு ஏதாவது கொடுத்து உதவி செய்யப்பா அப்படின்னு கேட்டான். அந்த மனிதனுக்கு கோபம் வந்தது. சொன்னான் அந்த மனிதன், என்ன சொன்ன, அல்லாஹ் கொடுத்தானா இந்த ஒட்டக மண்டையெல்லாம் நான் இந்த ஒட்டகங்களை வளர்த்து அதை பெருக்கி அதை பராமரித்து இவ்வளவு பெரிய ஒட்டகத்துக்கு சொந்தக்காரனாக நான் மாறினேன், இவ்வளவு பெரிய வீட்டை நான் கட்டினேன்,
இவ்வளோ பெரிய சொத்துக்கு நான் தான் அதிபதி, அல்லாஹ் கொடுத்தானா? அட ஏப்பா இப்படி இருக்கிறேன், அல்லாஹும் கொடுக்கல யாரும் கொடுக்கல, அல்லாஹும் கொடுக்கல யாரும் கொடுக்கல, இப்போ வீட்டுக்கு முன்னாடி நிற்காது, என்கிட்ட எதுவும் கேட்காது, உனக்கு எதுவுமே கிடையாது சொன்னாங்க. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாசகம் கேட்கக்கூடிய தோற்றத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, என்னப்பா ஆரம்ப நிலை தெரியாதா? ஒன்றும் இல்லாமல் இருந்தாய், வீடு வாசல் இல்லை ஒன்ட்டு, ஆரம்ப நிலையில் இப்படிலாம் இருந்ததை நான் பார்த்துருக்கிறேன், இன்னைக்கு நீ இவ்வளோ பெரிய செல்வத்துக்கு வந்ததுனால தானே உன்ட்ட வந்து யாசகம் கேட்குறேன், ஏன் இப்படி தெரிஞ்சு பேசுகிற? அல்லாஹ் கொடுத்ததை நீ நினைக்க வேணாமா? அப்படி திரும்ப நினைவுபடுத்துகிறாங்க, ஆரம்பத்தில் உள்ள நிலையை நினைவுபடுத்துகிறாங்க. உன் தோல் பூரா வியாதி பிடிச்சிருந்துச்சே, அந்த வியாதியை போக்குறது யாரப்பா? அந்த வியாதியெல்லாம் போக்குறது மட்டும் அல்லாமல் இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்துருக்கிறானே அந்த ரப்பு, நிச்சயமாக உனக்காக இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறானே, அந்த ரப்பு கொடுத்த செல்வத்திலிருந்து கொஞ்சம் எனக்கு கொடுத்தால் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்பவும் அவன் என்ன செய்து விடுகிறான்? வெறுத்து பேசி விடுகிறான், வெறுத்து பேச விடுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அன்னைக்கு வந்தேன்ல ஒரு மனிதன், அவன்தான் நான், அந்த மனிதன் தான் நான் ஒரு மலக், அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் உன்னை சோதிப்பதற்காக. அவனுடைய சோதனையில் தோற்று போய்விட்டாய், முன்பிருந்தது போல் நீ ஆகிவிடு, முன்பிருந்தது போல் உனது உடம்பு ஆகட்டும், உனது செல்வங்கள் பறக்கட்டும் என்று துவா செஞ்சுட்டு அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியேறிட்டான். சொல்லும் சரித்திரம் சொல்லும், ஒட்டகங்கள் எல்லாம் ஓடி போனது, சொத்துக்கள் எல்லாம் சிதறி போனது, சொத்துக்கள் எல்லாம் சிதறி போனது. முன்பிருந்ததை விட அவன் உடம்பு பூரா குஷ்டரோகம், நிச்சயமாக நோய் பிடித்தவனாக மாறிவிட்டான். யோசிச்சு பாருங்களேன், நன்றி செலுத்தாத காரணத்தினால் இது அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான் அந்த நினைவு வர வேண்டுமே தவிர அல்லாஹ் எங்க கொடுத்தான்? வெளிநாட்டில் என் கணவர் சம்பாதிக்கிறார், வெளிநாட்டில் என் மகன் சம்பாதிக்கிறான், வெளிநாட்டில் சம்பாதிக்கிறான், அங்கே சம்பாதிக்கிறான். அன்பு தாய்மார்களே, சம்பளங்கள் வரும்போது என் கணவன் சம்பளத்தை அனுப்பிவிட்டாருங்கிற வார்த்தை வரக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கணவனின் மூலமாக பணம் அனுப்பியிருக்கிறார், அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், இந்த வார்த்தை வர வேண்டுமாம். ஷேக்மார்கள் சொல்லி காட்டுறாங்க. ஷேக்மார்கள் சொல்லுவாங்க, நீ மாசம் மாசம் சம்பளம் வாங்குகிறாயா, சன்மானம் வாங்குகிறாயா, அந்த சம்பளத்தை கொடுப்பது முதலாளி அல்ல, அல்லாஹ் கொடுக்குகிறான், அல்லாஹ் கொடுக்குகிறான். இந்த எண்ணத்தை நமது பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும், கணவன்மார்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த கணவன்மார்கள்ட்ட பிள்ளைகள்ட்ட இருந்தும் நம்ம கைக்கு பணம் வரும்போது நாம நினைக்கணும், என் கணவனின் மூலமாக பிள்ளை மூலமாக அல்லாஹ் எனக்கு காசு தருகிறான், பணம் தருகிறான், அல்லாஹ் தான் தருகிறான். அல்லாஹ்ட்ட இருந்து இந்த பணம் வருவதற்கு என் கணவன் ஒரு இடைத்தரகர், என் கணவன் ஒரு காரணம், அவ்வளவுதான். என் கணவரின் மூலமாக ரிஸ்க் அளிப்பது அல்லாஹ். இன்ஷால்லா இந்த நம்பிக்கை கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இப்போ என்ன ஆச்சுமா? அந்த முதல் மனிதன் எல்லாத்தையும் இழந்தான், முன்பு போலவே மாறிவிட்டார். அந்த நாளே அடுத்த நிமிஷம் இரண்டாவது நபர்கிட்ட வர்றார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் யாருமா? வழுக்கத்தலை உள்ளவர். அந்த நபர்கிட்ட வர்றாங்க, வந்துட்டு மாடு அன்பளிப்பாக பெற்றவர். அந்த நபர்கிட்ட வர்றாங்க, வந்துட்டு கேட்குறாங்க, அப்பா பசிக்குதுப்பா, அப்பா பசிக்குதுப்பா, ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு, எனக்கு பசி தாங்க முடியல. அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கிலிருந்து, அல்லாஹ் அவனுக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்துருக்குறான், அவன் கொடுத்த ரிசுக்கிலிருந்து எனக்கு ஏதாவது கொடுவேன், ஏதாவது சில மாடுகளை கொடுவேன், அல்லாஹ் தானே உனக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு கேட்கும்போது அவனும் சொன்னான். என்ன சொன்னான்னு தெரியுமா அன்பு தாய்மார்களே? என்னது? அல்லாஹ் கொடுத்தானா? இந்த மாட்டை எல்லாம் நான் பராமரித்தேன், நான் தீனி போட்டேன், நான் வளர்த்தேன், நான் பெருக்கினேன், இவ்வளவு பெரிய வீட்டை நான் கட்டினேன், நான் சம்பாதித்தேன், இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான சொத்து சுகங்கள் என்று இருப்பதற்கு காரணம் என்னுடைய உழைப்பு, அல்லாஹ் இல்லை என்பதாக மறுத்துவிட்டான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப யாவப்படுத்துகிறாங்க, என்னப்பா உன் தலையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த, எல்லாரும் உன்னை பார்த்து வெறுத்தாங்க, மனைவி கூட உன் பக்கத்தில் வரமாட்டேன்ட்டா, நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்த, நீ துவா செய்ய சொன்ன, துவா செஞ்சேன், தலையில் முடி முளைச்சிச்சு, நீ யார் தெரியுமா, அன்னைக்கு வந்தவன் தான் நான், துவா செஞ்சேன், தலையில் முடி முளைச்சிச்சு, இப்படி பழையதை யாவப்படுத்துகிறாங்க, பழைய விஷயத்தை நினைவுபடுத்திட்டு கேட்டாங்க, இப்போ கொடுப்பா நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தரமாட்டேன், உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் சொன்னால் தரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முன்பு போலவே நீ மாறிவிடு. மாடுகள் ஓடிவிட்டது, அவனுடைய கட்டடங்கள் இடிந்து விட்டது, அவனுடைய தலையில் உள்ள முடி உதிர்ந்து விட்டது, முன்னை விட அசிங்கமாக காட்சி தந்தான், முன்பு இருந்ததை விட அசிங்கமாக காட்சி தந்தான் சொல்லிட்டு மூணாவது நபர்கிட்ட போகிறான், குருடன்கிட்ட போகிறாங்க. அந்த குருடன்ட்டு போயிட்டு சொன்னாங்க அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அப்பா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கிலிருந்து, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு ரிசுக்கை கொடுத்துருக்கான்ல, இவ்வளோ பாக்கியத்தை கொடுத்துருக்குறான்ல, அல்லாஹ் கொடுத்த இந்த பாக்கியத்திலிருந்து எனக்கு ஏதாவது உதவி செய்ய அப்படின்னு கேட்டபோது அந்த குருடர் கண் தெரியாமல் இருந்தவர் அவர் சொன்னார், ஆமாங்க, அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு இவ்வளோ பெரிய செல்வத்தை கொடுத்தான், இவ்வளோ பெரிய வீட்டை கொடுத்துருக்குறான், ஊருக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன்,
என்ற எந்த வசதியும் இல்லை. வசதி இல்லாத என்னை இவ்வளோ பெரிய வசதிக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் தான் மாற்றினான். என் முயற்சி அல்ல, என் முயற்சி அல்ல, என் வியாபாரம் அல்ல, என் சம்பாதிப்பு அல்ல. என் சம்பாதிப்பதினால் நான் வீடு கட்டவில்லை, என் சம்பாதிப்பதினால் நான் செல்வந்தனாகவில்லை, என் சம்பாதிப்பதினால் நான் பெரிய அந்தஸ்துக்கு வரவில்லை. எனக்கு கண்ணை கொடுத்தது ரப்பு, எனக்கு செல்வத்தை கொடுத்தது ரப்பு, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது ரப்பு. இன்னைக்கு நான் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய ரப்பு தான், அல்லாஹ் தான். அல்லாஹ் தான். வாங்க, உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும், என்ன நான் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு நீங்க வயிறு நிரம்ப சாப்பிடணும். பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, உங்க பசி போகிறதுக்கு நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணு கட்டி தூரம் ஆடுகள் நிற்குது. இவ்வளவு நூற்றுக்கணக்கான இல்ல, ஆயிரக்கணக்கான ஆடுகளை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு வேணும்டா எல்லாத்தையுமே கொண்டு போங்க, எல்லாத்தையுமே கொண்டு போங்க. அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். இந்த ஆடுகளில் உங்களுக்கு எத்தனை ஆடு தேவையோ அத்தனை ஆடுகளை நீங்கள் எடுத்துக்கங்க. நிச்சயமாக உங்களை வசதி மிக்கவங்களை மாற்றிக்கங்க. இந்த ஆட்டை கொடுத்து வசதியாக்கி அல்லாஹ் அதே போன்று உங்களுடைய ஏழ்மையை இந்த ஆட்டின் மூலமாக போக்கி வைக்கட்டும், போக்கி வைக்கட்டும். அந்த ஆடை வாங்கியவர் சொன்னார், அந்த கண்ணு தெரியாதவர் சொன்னார், அன்பு தாமி எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த சாப்பாடு முன்னால் வைக்கப்பட்டிருக்கு, தண்ணி முன்னால் வைக்கப்பட்டிருக்கு. சொன்னாங்க, அந்த மனித உருவத்தில் இருந்த மலக்கு சொன்னாங்க, அந்த நபரை பார்த்து சொன்னாங்க, எப்பா நான் மலக்கு, நான் சாப்பிட முடியாது, நான் தண்ணி குடிக்க முடியாது, எங்களுக்கு உணவு கிடையாது, எங்களுக்கு உணவு கிடையாது. அல்லாஹ் சோதிப்பதற்காக அனுப்பினான். நீ வெற்றி பெற்று விட்டாய், உன்னுடைய 2 நண்பர்கள் தோற்று போய் விட்டாங்க, நீ வெற்றி பெற்று விட்டாய். அல்லாஹ் மேலும் மேலும் உனக்கு ரிசுக்கை அதிகப்படுத்தி தரட்டும், மேலும் மேலும் நீ கோடீஸ்வரராக வாழ நல்லுதவி செய்யட்டும், மேலும் மேலும் ஊருக்கே நீ நல்லது செய்து, உறவுகளுக்கு நல்லது செய்து, உன் குடும்பத்தினருக்கு நல்லது செய்து, எல்லோருக்கும் நல்லது செய்து, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய உனக்கு மேலும் மேலும் நிறைய தந்து அல்லாஹ் உன் வாழும் காலமெல்லாம் சந்ததிகள் பல சந்ததிகள் தொடுத்து வாழையடி வாழையாக உன் குடும்பத்தை செல்வம் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரியட்டும் என்று துவா செய்துட்டு போனாங்களா அந்த மாலக், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அன்பு தாய்மார்கள், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நான் சொல்வதுண்டு, நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் மறக்கக்கூடாது, அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுக்காவிட்டாலும் அல்லாஹ் கோபித்துக் கொள்ளக்கூடாது. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைத்து வாழ வேண்டும் என்பதை நாம் அந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இன்ஷால்லா முயற்சி பண்ணுவோம். இன்ஷால்லா அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை, அல்லாஹ் கொடுத்த அருள் பாக்கியங்களை வீட்டை நினைச்சு அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, இந்த அல்லாஹ் இந்த வீட்டை கொடுத்தவன் நீ. சேலையை நினைச்சு அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ் இவ்வளவு உயர்ந்த சேலை வாங்குவதற்கு சக்தியை கொடுத்தவன் நீ. நிச்சயமா 200 ரூபாய்க்கு வாங்கினாலும் சேலை தான், 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சேலை தான், எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம வாங்கினாலும் சரி அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். கொஞ்சம் பணம் இருந்தாலும் பணம் தான், நிறைய பணம் இருந்தாலும் பணம் தான். என்ன நிலையில் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறானோ அந்த நிலையை நினைத்து நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்பதை நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாரி நிஅமத்திக், அல்லாஹ் உன்னுடைய நிஅமத் நீங்குவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். நீ கொடுத்த நிஅமத் என்னை விட்டு நீங்கி விடக்கூடாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் நல்ல டாப்பில் இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நொடிச்சு போவாங்க, அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. சில பேர் ரொம்ப கீழே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா மேலே வந்துடுவாங்க. சொல்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செய்ய சொல்கிறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ் நீ கொடுத்திருக்கிற செல்வம் என்னை விட்டும் நீங்கி விடக்கூடாது, நீ கொடுத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு என்னை விட்டும் நீங்கி விடக்கூடாது. கண்டிப்பாக அல்லாஹ் என் செல்வமும் நீ தந்த என் செல்வம், நீ தந்த என்னுடைய இந்த வசதி வாய்ப்பு வாழையடி வாழையாக என் பேரம்பேத்திகளுடைய காலம் வரை இது நீடிக்க வேண்டும், இது நிலைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக ரப்பே நிஅமத் நீங்குவதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தருகிறேன். ஆஃபியத்தை நீ கொடுத்த உடல் ஆரோக்கியம் மாறுவதை விட்டும் எனக்கு நோய் வந்துடக்கூடாது, என் உடம்பில் நோய் வந்துடக்கூடாது, தலைவலி வந்துடக்கூடாது, நெஞ்சு வலி வந்துடக்கூடாது, உடம்புல கால்வலி கைவலி வந்துடக்கூடாது. இப்படி எந்த வியாதியும் வராமல் அல்லாஹ் நீ பாதுகாத்து, உன்னுடைய ஆஃபியத்து மாறிடக்கூடாது. நீ தந்த உடல் சுகம், உடல் சௌரியம் எனக்கு மாறிவிடக்கூடாது. ரப்பே பாதுகாத்து. அறியாத விதத்தில் திடீரென்று பிடிப்பாய ரப்பே, நாங்கள் தெரியாத விதத்தில் திடீரென்று பிடிப்பாய ரப்பே, திடீரென்று நீ பிடிக்கக்கூடிய பிடியிலிருந்து எங்களை பாதுகாத்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரப்பு சில பேரை நாம் பார்த்துருப்போம், திடீர்னு ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்துருவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். திடீர்னு என்ன செஞ்சிடும், ஏதாவது ஒரு பறி போயிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட திடீர் பறிப்பிலிருந்து, திடீர் அவனுடைய பழி வாங்குவதிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடிக்கொண்டே
கொண்டே இருக்கணும். ஜமியு சக்திக்க, அல்லாஹ் உனக்கு எதுவெல்லாம் கோபம் ஏற்படுத்துமோ கோபம் ஏற்படுத்தக்கூடிய அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து 4 விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடினாங்க. ஒன்றாவது நிஅமத் நீங்குவதை விட்டும், 2வது உடல் ஆஃபியத் நீங்குவதை விட்டும், 3வது திடீர்னு அல்லாஹ் நம்மளை பிடிப்பதை விட்டும், 4வது அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருந்தாங்க. யாருமா பாதுகாவல் தேடினது? யாருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடிக்கிட்டே இருந்தாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் அன்பு தாய்மார்களே, இந்த துஆவை நாம் சேர்த்துக்கணும். தமிழில் கேளுங்க. அல்லாஹ் நீ கொடுத்த நியமத் என்னை விட்டும் நீங்கிடக்கூடாது. அல்லாஹ் நீ கொடுத்த ஆரோக்கியம் என்னை விட்டு மாறிடக்கூடாது. அல்லாஹ் நீ திடீர்னு எங்களை பிடிச்சிடக்கூடாது. அல்லாஹ் உன் கோபத்துக்கு நாங்கள் ஆளாகிடக்கூடாது என்று நீங்கள் தமிழில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நாளையும் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நமது செல்வம் பறிபோகாமல் இருப்பதற்கு, நமக்கு எந்த விதமான நோய் நொடி வராமல் இருப்பதற்கு இந்த துஆ காரணமாக இருக்கும் என்பதை நமக்கெல்லாம் எழுதி காட்டுகிறார். அன்பு தாய்மார்களே, கால இப்னு கையும் ரஹ்மஹுல்லா, இப்னு கையும் ரஹ்மஹுல்லா எழுதி காட்டுவாங்க, அல் மாசி நாருன் நிஅம். அல் மாசி, நீங்கள் செய்யக்கூடிய பாவம் இருக்கிறதே, நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கிறதே, இந்த பாவங்கள் எல்லாம் நிஅமத்தை எரிக்கும் நெருப்பாக இருக்கிறது. நிஅமத்தை எரிக்கும் நெருப்பாக இருக்கிறது. நாம் பாவம் செய்ய செய்ய அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை எரிந்து சாம்பலாகி விடுகிறது, சாம்பலாகி விடுகிறது. அன்பான பெருமக்களே, பாவம் என்பது சீக்கிரம் நிஅமத்தை நீக்கிவிடும். நிச்சயமாக யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய நிஅமத் நிலைத்து இருக்காது. நிச்சயமாக தவுக்குலுஹா கமா தவுக்குலு நாருல் ஹத்தப, விரையை நெருப்பு சாம்பலாக்குவது போல் இந்த பாவம் நம்மகிட்ட அல்லாஹ்வுடைய நிஅமத் இருப்பதை சாம்பலாக்கி விடுகிறது, நீங்க செய்து விடுகிறது என்று இப்னு கையும் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, பாவங்களினால் நமது நிஅமத்தை நாம் என்ன செஞ்சிடறோம்? இழந்துடுறோம். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை நாம் இழந்துடுறோம். சொல்றாங்க இப்னு கையும் ரஹ்மஹுல்லாஹ், இதா குன்த ஃபி நிஅமத்தின் ஃபர்ஆஹா, நீ அல்லாஹ் உனக்கு ஒரு நிஅமத்தை கொடுத்திருந்தால் அதை நீ பாதுகாத்துக்கோ. ஃபஇன்ன துனூப தஸீலு நிஅம, நிச்சயமாக பாவங்கள் என்பது நிஅமத்தை நீக்கி விடுகிறது. சோப்பு எப்படி உடையில் உள்ள ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்கை நீக்குகிறதோ, இது மாதிரி பாவங்கள் உங்களுடைய நிஅமத், அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை இழக்க செய்து விடுகிறது. நிஅமத், அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்பு குறைகிறதா, அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்பு பறிபோகிறதா? பிளாட்டை விற்கிறோம், கட்டின வீடை விற்கிறோம், கஷ்டத்தினால் சிரமத்தினால் லோன் அடைக்க முடியல, கடன் அடைக்க முடியல, எல்லாத்தையும் விற்று ஒண்ணுமில்லாமல் ஆக்குறோம். இந்த நிஅமத்து பறிபோவதற்கு காரணம் என்ன? சுதாரித்துக் கொள்ள வேண்டும். நான் செய்த பாவங்கள், நான் செய்த தவறுகள், என் தவறினால், என் குடும்பத்தில் செய்யக்கூடிய தவறினால் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்த நிஅமத் என்னை விட்டு பறிபோகிறது சொன்னாங்க இப்னு கையும் ரஹ்மஹுல்லாஹ். ஃபஇன்ன துனூப தஸீலு நிஅம், நிச்சயமாக பாவங்கள் எல்லாம் நிஅமத்தை நீக்கி விடுகிறது. வஹத்திஹா பிதாஅத்தி ரப்பில் இபாத், அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அவனுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அதை நீ அரவணைத்துக் கொள், அந்த நிஅமத்தை நீ பாதுகாத்துக்கொள். அந்த நிஅமத்தை அல்லாஹ்வுடைய தொழுகையை கொண்டு, அவனுடைய ஜகாத்தை கொண்டு, அவனுக்கு நன்றி செலுத்துவது கொண்டு, அவனை நினைத்து வாழ்வது கொண்டு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்தை நீ பாதுகாத்துக்கொள், கட்டிப்பிடித்துக்கொள். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை நீ அரவணைத்துக்கொள் என்பதாக இப்னு கையும் ரஹ்மஹுல்லாஹ் சொல்வாங்க. அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் நமது பாவத்தினால் நமது நிஅமத்தை இழந்து விடக்கூடாது. பெரிய குலம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். பெரிய ஒழுத்தில் ஒரு ஹாஜி, அதாவது ஒரு நபர் இருந்தாங்க, மூணு பேர் அண்ணன் தம்பி. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 3 பேருமே அண்ணன் தம்பி. ரஹீம் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லக்கூடாது, அந்த 3 பேருமே அண்ணன் தம்பி. ஆனால் பெரிய செல்வத்துக்கு சொந்தக்காரம். நிறைய பஸ்ஸு ஓடிச்சு, நிறைய லாரி ஓடிச்சு. அந்த பகுதி முழுக்க அவங்க பேர் தான், அந்த பஸ்ஸு பூரா அவங்க பேர் தான் எழுதியிருக்கு. அன்பு தாய்மார்களே, ஒரு நாள் பாடத்தில் உட்கார்ந்துருந்தோம், ஒரு நாள் ஹஜரத் அவங்கள்ட்ட பாடத்தில் உட்கார்ந்துருந்தோம். ஒரு நபர் வந்தவர் என்ன செஞ்சார்? ஹஜரத்துக்கு முன்னாடி மண்டி ஓட்டு உட்காந்துருந்தார். நாங்கள் 40 பேர் மாணவர்கள் இருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி வந்து ஹஜரத்துக்கு பக்கத்தில் உட்கார்றார். உட்கார்ந்தவர் கேட்டு அழுகிறார். அழுதுட்டு ஹஜரத்து கையை பிடிக்கிறார். துவா செய்யுங்க ஹஜரத்துங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு எங்கள் கண் முன்னாடி நடக்குது. துவா செய்யுங்க ஹஜரத்துங்க அப்படின்னு கையை பிடிச்சி அழுகிறார். அப்போ தான் ஹஜரத் அவங்க பார்த்தாங்க. உங்களை பற்றி என் மாணவர்கிட்ட சொல்லிக்கிறட்டுமா அப்படின்னு அனுமதி கேட்டாங்க. சொல்லுங்கள் உஸ்தாத். சொன்னாங்க, இவர் யார் தெரியுமா? பெரியகுளம் வட்டாரத்தில், தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் வட்டாரத்தில் கோடீஸ்வர வீட்டு பிள்ளை. இவரோட பிறந்தவங்க 3 பேர், இவரை சேர்த்து 3 பேர், அண்ணன் தம்பி 3 பேர். நிச்சயமாக இந்த 3 பேருமே நிறைய சொத்து இருக்கும்போது, நிறைய சுகம் இருக்கும்போது, நிறைய அல்லாஹ்வுடைய பாக்கியம் இருக்கும்போது அல்லாஹ்வை மறந்துட்டாங்க.
சினிமா தேட்டர் கட்டி சினிமா படம் பார்த்து ரசித்து வாழ்ந்தாங்க. ஒரு நேரம் கூட தொழுததில்லை, ஒரு நேரம் கூட ஜகாத்து கொடுத்ததில்லை, அல்லாஹ்வை நினைச்சதில்லை. 3 பேருமே இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். அன்பு தாய்மார்களே, இந்த அண்ணன் தம்பியை அல்லாஹ் திடீரென பழி வாங்குகிறான். எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா? ஒவ்வொரு 3 பேருக்குமே தனித்தனி வீடு. ஜிஹெச் எங்களுடைய அந்த பெரிய குளத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் அந்த வீடு இருந்துச்சு, அந்த வீடுகள் இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டிலையுமே அப்போவே, நான் சொல்வது கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போவே ஒவ்வொரு வீட்டிலையுமே வீட்டு மாடியில் நீச்சல் குளம். அப்போ எவ்வளவு சுகமாக வாழ்ந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் நீச்சல் குளம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இதை புறமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாடத்திற்காக, படிப்பினைக்காக, சம்பவம் என்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதுவும் அந்த நபர் அனுபவத்தை சொன்னதினால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அன்பு தாய்மார்களே, இப்போ அந்த 3 பேருடைய வீடும் பறிபோகிறது. கடன் நிறைய ஆயிடுச்சு. கூட இருந்தவங்க பூரா மோசடி பண்ணிட்டாங்க. நிச்சயமாக பஸ்ஸுகளை எல்லாம் வித்துட்டாங்க, லாரிகளை எல்லாம் வித்துட்டாங்க, வீடு வாசலை எல்லாம் வித்துட்டாங்க, சொத்து சுகத்தை எல்லாம் வித்துட்டாங்க. அந்த துக்கத்திலே 2 பேர் மௌத்தாயிட்டாங்க. இவர் மட்டும்தான் பாக்கி. அன்பு தாய்மார்களே, சுகமாக வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு நடுத்தெருவில் வாடகை வீட்டில் இன்னைக்கு குடியிருக்கிறாங்க. சுகமாக வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு நடுத்தெருவில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், அவரை பேச விட்டாங்க. ஹசரத் பேசுங்க, மாணவர்களுக்கு ஏதாவது சொல்லும்போது அவர் சொன்னார், எனக்காக துவா செய்யுங்க. கோடியின் நுனியில் நான் இருந்தேன், கோடியில் நான் மிதந்தேன். இன்னைக்கு நான் ஒரு மதரசாவுடைய சமையல்காரராக, வாட்ச்மேனாக இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், கோடீஸ்வரன் ஒரு மதரசாவுடைய வாட்ச்மேன், ஒரு மதரசாவுடைய சமையல்காரர். சொல்லுகிறார், சமையல்காரராக இருந்து நான் வாங்கும் சம்பளம் 12,000 ரூபாய். இந்த 12,000 ரூபாயிலே அல்லாஹ் எனக்கு இவ்வளவு திருப்தியை வச்சிருக்கிறான். சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்போ அதை 12,000 சொன்னால் ரொம்ப இப்போ புரியறதுக்காக 12,000 சொல்லி காட்டுறேன். அப்போ வெறும் 700 ரூபான்னு சொன்னாங்கன்னு ஞாபகம் வரும். 700 ரூபா எனக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வெறும் 700 ரூபா. அந்த 700 ரூபாயை வைத்து நானும் என் குடும்பமும் ஒரு வாடகை வீட்டில் சந்தோஷமாக குடியிருக்கிறோம். கோடியில் இருக்கும்போது சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஏழ்மையில் இருக்கிறோம். ஆனால் 5 நேரம் தொழுவதை நாங்கள் விடுவதில்லை, தஹஜ்ஜுத் தொழுவதை நாங்கள் விடுவதில்லை, குர்ஆன் ஓதுவதை விடுவதில்லை, ஜிக்ர் செய்வதை விடுவதில்லை. கோடியில் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அல்லாஹ்வை நினைக்காத கோடி, அல்லாஹ்வை நினைக்காத வசதி எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தலை சொல்லி அழுகிறார். அழுதுகிட்டு சொல்லுகிறார், இன்னைக்கு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், அல்லாஹ்வை நினைச்சு வாழ்றோம், சந்தோஷமா வாழ்றோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம். அன்னைக்கு தூக்கம் இல்லை, இன்னைக்கு நல்லா தூங்குறோம். பேரம் பேத்திகளோட சிறப்பாக இருக்கிறோம். எங்களுக்காக துவா செய்யுங்க. துவாவுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். நிச்சயமாக ஏதோ நான் வாங்குற சம்பளத்தில் கொஞ்சம் மதரசாவுக்கும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்காக துவா செய்யுங்க என்று சொன்னார். இது நமக்கான பாடம் இல்லையா அன்பான சகோதரிகளே? இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நமக்கான பாடம் தான். என்னைக்கு நாம் அல்லாஹ்வை மறக்கிறோமோ, அல்லாஹ்வை தொழுக மறக்கிறோமோ, அல்லாஹ்வை நினைக்க மறக்கிறோமோ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறக்கிறோமோ, கண்டிப்பாக அல்லாஹ் அவன் கொடுத்த நியாமத்தை பறித்துக் கொள்கிறான். பறித்துக் கொள்கிறான். அந்த நியாமத்தை நீக்கி விடுகிறான் என்பதை நாம் எல்லாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அன்பு தாய்மார்களே, எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்வான், இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினால் மேலும் மேலும் அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பேன், உங்கள் வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொண்டே இருப்பேன், நீங்கள் சௌரியமாக வாழலாம். நன்றி செலுத்தினால், நன்றி என்பது என்ன? தொழுகையின் மூலமாக நன்றி செலுத்த வேண்டும், வார்த்தையின் மூலமாக நன்றி செலுத்த வேண்டும், இபாதத்தின் மூலமாக நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். வைன் கஃபர்தும், நன்றி செலுத்த மறந்தால், என்னை நினைக்க மறந்தால், நல்ல வசதியில் இருக்கிறோம், என்னை மறந்து வாழ்ந்தால், என்னை மறந்து எனக்கு மாறு செய்து வாழ்ந்தால், அட்டூழியம் செய்றீங்க, சேட்டைகள் பண்றீங்க, தொழுகிறது இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, வசதி வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா கெட்ட காரியமும் செய்றீங்க அப்படின்னு சொன்னா, இன்ன அதாபி லஷதீத், நான் பிடிக்கக்கூடிய பிடி இருக்கிறது, அது கடுமையானது, தப்பிக்க முடியாது, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே இன்ஷா அல்லாஹ் அன்பு தாய்மார்களே, நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும். நன்றி செலுத்த அல்லாஹ் நமக்கு மேலும் மேலும் அதிகமாக்கி கொடுத்து கொண்டே இருப்பான். நன்றி மறக்க நமக்கு என்ன செஞ்சிருமா, நம்மள்ட்ட உள்ள நியாமத்தெல்லாம் நீங்கிவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். இன்ஷா அல்லாஹ் நன்றி செலுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் கோட்டப்பட்டினத்தில் ஒரு நபர் நிச்சயமா அவருடைய பிள்ளைக்கு லேசாக தலைவலி வந்துச்சு. தலைவலி வந்ததோடு என்ன செஞ்சுமா, கண் பார்வையும் போயிடுச்சு. தலைவலி அதிகமாகிடுச்சு, ஏதோ நரம்பு கோளாறு, அந்த நரம்பு கோளாறுனால கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போய் கொஞ்ச நாளில் காதும் கேட்கல, வாயும் பேச முடியலை, வாய் கோணிக்கிடுச்சு, உடம்பு பூரா அசைவற்ற நிலை, உடம்பு பூரா அசையலை, நரம்பியல் கோளாறு.
ஏதோ ஒரு வியாதி அந்த பிள்ளைக்கு வந்துடுச்சு. அவர் பெரிய பணக்காரர், பெரிய வசதி வாய்ப்பு நிறைந்தவர். கோட்டப்பட்டதில் நடந்த சம்பவம் அன்பு தாய்மார்களே. இப்போ கைகாலெலாம் முடியலை, கண் பார்வை இல்லை. இப்போ என்னாச்சுமா, இவங்களை கூப்பிட்டுட்டு பாண்டிச்சேரி போகிறாங்க. இதே ரமலான் மாதம் தான். இந்த ரமலான் மாதத்தில் அங்கே வச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் சொல்வார், அவர் எங்களை உலமாக்களை கூப்பிட்டு உலமாக்களுக்கு சன்மானங்கள் கொடுத்துட்டு, நான் ஏன் இந்த சன்மானங்கள் கொடுத்தேன் தெரியுமா? அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக, நீங்கள் எல்லாம் என் பிள்ளைக்கு துவா செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இந்த அன்பளிப்பை கொடுத்தேன். இதை அல்லாஹுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று துவா செய்ய சொல்லி அந்த சன்மானங்களை கொடுத்தார். அதை பெறுவதற்காக நாங்களும் போயிருந்தோம். அப்போ அந்த சம்பவத்தை அவர் அழுது கொண்டு சொல்கிறார். கண் பார்வை இல்லை, காது கேட்கல, நாக்கு பேசலை, வாய் கோணிக்கிருச்சு, உடம்பெல்லாம் அசைவற்ற நிலை. ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த ஆப்ரேஷனில் என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ரமலானில் நாங்கள் அங்கே இருக்கிறோம், என் மனைவி கூட இருக்கிறாங்க. நான் தராவிய தொழுகை போயிட்டு அல்லாட்ட முறையிடுவேன், அல்லாஹ் படைத்தவன் நீ, மகளை கொடுத்தவன் நீ என்னதான் எனக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருந்தாலும் கூட ரப்பே இந்த மாதிரி சோதனை ஏன், நான் என்ன தவறு செய்தேன், என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சு, அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை இன்னும் நிறைய என்ன செய்கிறேன், நினைச்சு வாழ்கிறேன், உனக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி அழுது துவா கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மறுநாள் ஆப்ரேஷன். அன்றைக்கி நைட்டு இதே 27 சொன்னார் எனக்கு ஞாபகம். இன்றைக்கி மறுநாள் நைட்டு, அதாவது மறுநாள் ஆப்ரேஷன், முதல் நாள் நைட்டு அவர் என்ன செய்கிறார், போயிட்டார் பள்ளிவாசலுக்கு போயிட்டார். நைட்டு தராவிகளாம் தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல தூங்கலை, தொழுது துவா செய்து கொண்டே இருக்கிறார். தஹஜ்ஜத் நேரம், மனைவிக்கு சஹர் செய்வதற்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தாங்க. இவரும் பள்ளிவாசலில் சஹர் செஞ்சுட்டு நியத்து வச்சுட்டு தஹஜ்ஜத் தொழுதுட்டு கேட்குறார், ரப்பே நீ மகா வல்லமை உள்ளவன், மகா கிருபியாளன், ஆப்ரேஷன் இல்லாமலே குணப்படுத்த ஒன்னால் முடியும் ரப்பே, என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுற அல்லாஹ், இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, என் பிள்ளைக்கு நல்ல ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணி என் பிள்ளை நல்லா திரும்பி வரணும், உடல் கைகால் எல்லாம் முன்பிருந்தது மாதிரி வேலை செய்யணும், அல்லாஹ் நீ தான் நல்லுதவி செய்யணும் என்று துவா கேட்டுட்டு ஃபஜ்ரை தொழுதுட்டு ரூமுக்கு வருகிறார் பிள்ளையை பார்க்க. அங்கே ஒரு ஆச்சரியம். பிள்ளை எந்திரிச்சு உட்காந்து வாங்கத்தான் கூப்பிடு. அம்மா பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் எல்லாம் கூட்டிட்டாங்க, நர்ஸுகள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய பேஷண்ட் திடீர்னு பார்த்தா நல்லா ஆயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு. என்னாச்சுன்னு சொன்னால் படுத்திருந்தாங்களாம். ஒரு நர்ஸ் வந்ததாம், அந்த ட்ரெஸ்ஸிங் மாற்றுவதற்காக வேண்டி, ஆப்ரேஷனுக்கு தயாராகுவதற்காக மேலே இருந்த பாத்திரத்தை எடுத்திருக்கிறது. அந்த பாத்திரம் கீழே விழுந்த உடனே டம்முன்னு ஒரு பாத்திரம் சவுண்டு கேட்டுருக்கு. என்ன சப்தம்னு அந்த அம்மா கேட்டு முதல்ல காது வேலை செய்ய ஆரம்பிச்சது, கண்ணு வேலை செய்ய ஆரம்பிச்சது, உடல் உறுப்புக்கெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிச்சு தானாக நடக்குது. அன்பு தாய்மார்கள், எப்படி இருக்கும் அந்த தகப்பனுக்கு பேர் சொல்ல விரும்பவில்லை. நம்ம ஊர் பக்கத்தில் நடந்த சம்பவம். இன்னொன்று சொல்ல போனீங்க, அந்த ஊரை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, தெரியுமோ தெரியாதோ அல்லாஹ் அறிந்தவன். நிச்சயமாக நானும் நினைவுபடுத்துகிறேன். இது எந்த உதவியால், யாருடைய உதவியினால்? நிச்சயமாக கண் பார்வை போன கண்ணு திரும்ப வந்தது, செவியிழந்த காது திரும்ப வந்தது, செயலில் இருந்த உறுப்புகள் எல்லாம் திரும்ப வந்தது. ஹசரத்தவங்க வந்தாங்களா என்னன்னு தெரியல. நம்ம பகுதி எல்லா உலமாக்கள் அங்கே போயிருந்தோம், அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அன்பு தாய்மாரில் துவா செஞ்சுட்டு வந்தோம். அவர் சொல்லுவார், அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லுவார், நிறைய துவா செய்யுங்க. அந்த அன்னையிலிருந்து ஒரு ஆஸ்பத்திரியில் லிங்கு வச்சு தம் பிள்ளைக்கு சுகம் கொடுத்த ரப்பு கண்டிப்பாக இது மாதிரி யாருக்கெல்லாம் முடியாதோ, செலவழிக்க வசதி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவரே செலவுக்கு பொறுப்பேற்று, பாதி செலவுக்கு காவாசி செலவுக்கு பொறுப்பேற்று அந்த வசதி இல்லாதவங்களுக்கு நோய் நொடிகளை தீர்ப்பதற்குள்ள வழிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய பழக்கத்தில் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஈடுபடுகிறார் என்பதை நாம் எல்லாம் கேள்விப்படுகிறோம். அன்பானவர்களே, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை கோடி இருக்கிறது. அல்லாஹுடைய தொழுகை விட மாட்டார். கோடி இருக்கிறது, அல்லாஹுவை மறுக்க மாட்டார், அல்லாஹுடைய இபாதத்தை விட மாட்டார். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவுரங்கசீப் ரஹ்மஹுல்லா இன்னைக்கு ஒரு பகுதியில் அவங்க கபரை தோண்டணும், கபரை இல்லாமலாக்கணும் என்பதாக கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும். நிச்சயமாக அந்த அவுரங்கசீப் மன்னர், பெரும் மன்னர், இந்தியாவை ஆண்ட பேரரசர்களில் ஒருவர். சொல்லப்படுது, அவர்கள் ஒரு நாள் கூட தஹஜத்தை விட்டது கிடையாது. மன்னர் பதவியில் இருந்தவர்கள் தஹஜத்தை விட்டதில்லை. சொல்வாங்க, என் வணக்கம், என் அல்லாஹுடைய வணங்கக்கூடிய வணக்க வழிபாடு, நான் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன், இதனால் தான் நான் நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, அல்லாஹுடைய நியாமத்தை நினைக்க வேண்டும், அல்லாஹுடைய அருள் பாக்கியங்களை நினைக்க வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும்.
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு ரிசுக்குகளை கொடுத்து கொண்டே இருப்பான், வசதி வாய்ப்பை பெருக்கி கொடுத்து கொண்டே இருப்பான், நியமத்து நீங்குவதை விட்டும் பாதுகாப்பான் மவுத்து வரைக்கும். ஏன், மவுத்துக்கு பின்னாடி நம்ம பேரம்பேத்திகள், அவங்களுடைய பேரம்பேத்திகள், இப்படி வாழையடி வாழையாக நமது குடும்பம் செழித்தோங்க, நமது குடும்பம் சிறப்பாக இருக்கு, நமது குடும்பம் வசதி வாய்ப்போடு இருக்கு. அல்லாஹ் நம்மளுடைய இபாதத்தின் மூலமாக, நன்றி கடன் மூலமாக, நமது குடும்பத்தை நன்றி உள்ளவராக மாற்றுவதன் மூலமாக அல்லாஹ் நமது செல்வத்தை நிரந்தரமாக்கி காட்டுவான் என்பதை இந்த நல்ல தருணத்தில் நான் நினைவுபடுத்தியவனாக, இந்த உடலில் ஓடும் காலமெல்லாம், நாம் உயிரோடு வாழும் காலமெல்லாம், நமது மரணம் வரைக்கும் அல்லாஹுவை நினைத்து வாழ்ந்து, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்து, அவனுடைய அருள் பாக்கியங்களை நினைத்து 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 அல்லாஹ்வை புகழ்ந்து வாழ்ந்து, அல்லாஹ்வின் பேர் அருளை, அவனுடைய ஞாபத்தை, அவனுடைய அருள் பாக்கியங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் வந்திருக்கக்கூடிய தங்களுக்கும் தங்கள் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய அனைவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி நல்லொருள் புரிவான துவா செய்தவனாக எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில கேள்வி எழுதிக்கோமா. அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேர் அருளால் இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் இந்த 27வது நாள் வரைக்கும் நம்ம அல்லாஹ்வுடைய உதவியோடு